இலங்கையில் கிட்டத்தட்ட 40 மணி நேரங்களுக்கு நிலப்பரப்பின் ஊடுருவலை கடந்து நேற்று நவம்பர் 29ஆம் தேதி இந்த டிட்வா புயல் நமக்கு காவிரி கடலோர பகுதிகளை வந்தடைந்தது. கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரமாக காவிரி டெல்டா கடலோர பகுதிகளே நிலவி வந்த டிட்வா புயல் வறண்ட காற்று மற்றும் காற்று முறிவினால பெரிதாக பாதிக்கப்பட்டு புயலின் மைய பகுதிகளில் மேக குவியல்களே இல்லாமல் ஒரு வெற்று சுழற்சியாக தற்போது காணப்பட்டு வருகிறது. தற்போது தொடர்ச்சியாக வடக்கு திசையில் பயணிக்க தொடங்கியிருக்கு. இன்று மாலை இரவு நேரங்களில் நமக்கு சென்னை கடற்கரையோர பகுதிகளை வந்தடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல சென்னையை நெருங்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது தற்போதே வலுவிழந்து காணப்படுவதாலும் இந்த வறண்ட காற்று மற்றும் காற்று முறிவினால பாதிக்கப்படுவதனாலும் புயலின் மைய பகுதியிலோ அல்லது வடக்கு பகுதியிலோ பெரிதாக மேக குவியல்கள் இல்லை. அதே சமயத்தில் சென்னையை நெருங்கும் போது இந்த புயலும் நம்ம மேற்கத்திய தாழ்வு நிலையின் இடையூறும் ஒன்றோடு ஒன்று இணைய இருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்வு ஏற்படும் போது இந்த வறண்ட காற்று விலகப்பட்டு புதிதாக ஈரப்பத காற்று உள்ளே நுழையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதன் காரணமாக இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் புதிய மேக குவியல்கள் உருவாக இருக்கு. அதன் காரணமாக நமக்கு சென்னை முதல் நெல்லூர் வரையிலான பகுதிகளில் அந்த புதிய மேக குவியல்கள் காரணமாக இன்று இரவு நாளை அதிகாலை நேரத்தில் கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த புதிய மேகங்கள் நெல்லூருக்கு அருகே உருவாகிறதா அல்லது சென்னைக்கு அருகே உருவாகிறதா என்பதை நம்ம தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. நிகழ்நேரத்தில் மேகங்கள் உருவாகும் போது தான் அது நெல்லூரில் மழைப்பொழிவை கொடுக்க போகுதா அல்லது சென்னைக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகுதா என்பது நமக்கு தெரிய வரும். அதே சமயத்தில் இன்று பகல் முழுவதும் தரைக்காற்று சற்று அதிகரித்து வீசக்கூடும். அதே போல விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கும். இலங்கையில் கிட்டத்தட்ட 40 மணி நேரங்களுக்கு நிலப்பரப்பின் ஊடுருவலை கடந்து நேற்று நவம்பர் 29ஆம் தேதி இந்த டிட்வா புயல் நமக்கு காவிரி கடலோர பகுதிகளை வந்தடைந்தது. கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரமாக காவிரி டெல்டா கடலோர பகுதிகளே நிலவி வந்த டிட்வா புயல் வறண்ட காற்று மற்றும் காற்று முறிவினால பெரிதாக பாதிக்கப்பட்டு புயலின் மைய பகுதிகளில் மேக குவியல்களே இல்லாமல் ஒரு வெற்று சுழற்சியாக தற்போது காணப்பட்டு வருகிறது. தற்போது தொடர்ச்சியாக வடக்கு திசையில் பயணிக்க தொடங்கியிருக்கு. இன்று மாலை இரவு நேரங்களில் நமக்கு சென்னை கடற்கரையோர பகுதிகளை வந்தடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல சென்னையை நெருங்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது தற்போதே வலுவிழந்து காணப்படுவதாலும் இந்த வறண்ட காற்று மற்றும் காற்று முறிவினால பாதிக்கப்படுவதனாலும் புயலின் மைய பகுதியிலோ அல்லது வடக்கு பகுதியிலோ பெரிதாக மேக குவியல்கள் இல்லை. அதே சமயத்தில் சென்னையை நெருங்கும் போது இந்த புயலும் நம்ம மேற்கத்திய தாழ்வு நிலையின் இடையூறும் ஒன்றோடு ஒன்று இணைய இருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்வு ஏற்படும் போது இந்த வறண்ட காற்று விலகப்பட்டு புதிதாக ஈரப்பத காற்று உள்ளே நுழையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதன் காரணமாக இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் புதிய மேக குவியல்கள் உருவாக இருக்கு. அதன் காரணமாக நமக்கு சென்னை முதல் நெல்லூர் வரையிலான பகுதிகளில் அந்த புதிய மேக குவியல்கள் காரணமாக இன்று இரவு நாளை அதிகாலை நேரத்தில் கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த புதிய மேகங்கள் நெல்லூருக்கு அருகே உருவாகிறதா அல்லது சென்னைக்கு அருகே உருவாகிறதா என்பதை நம்ம தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. நிகழ்நேரத்தில் மேகங்கள் உருவாகும் போது தான் அது நெல்லூரில் மழைப்பொழிவை கொடுக்க போகுதா அல்லது சென்னைக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகுதா என்பது நமக்கு தெரிய வரும். அதே சமயத்தில் இன்று பகல் முழுவதும் தரைக்காற்று சற்று அதிகரித்து வீசக்கூடும். அதே போல விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கும். சென்னையில் இன்றிரவு மழை பெய்யுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது அது எப்பொழுது அதற்கான நிகழ்நேரத்தை பொறுத்து தெரிய வரும் என்பது தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வு மைய ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் அளித்த பேட்டியினை பார்த்தோம்.